நீ நான் காதல் சீரியல்ல டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். அபி காலையில நொண்டிட்டே வராங்க. உடனே ராகவ் பதறி போயிட்டு அங்க இருக்கவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, என்னாச்சு அபியோட காலுன்னு சொல்லிட்டு. உடனே சிவராமனோட மனைவியும் சொல்றாங்க, அபி நடக்கும் போது அங்க பாதையில முள் இருந்தது, அதே மாரி மிளகாய் தூள் இருந்தது, கல்லை கொண்டு அடிச்சாங்க, அது அவரோட காலில விழுந்துருச்சு. இவ்வளவு இஷ்யூஷும் தாண்டி இவ இதை எடுத்துட்டு வந்திருக்கான்னு சொன்னதும் உடனே ராகவ், அனு இங்க பாருங்க, செப்டிக் ஆயிட போது, அதுக்கு முதல்ல ஆயில்மெண்ட் அந்த மாதிரி ஏதாவது போட்டு விடுங்கன்னு சொல்றாங்க. உடனே அபி வழியில துடிக்கிறத பார்த்து ராகவ் பயங்கரமா துடிச்சு போயிடுறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் பயங்கர ஒரு பக்கம் முரளிகிருஷ்ணா ஒரு பக்கம் பயங்கர டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பக்கம் பயங்கர வருத்தத்திலயும் இருக்காங்க. துலாபாரம் பண்ணணும்னு சொன்னாலும் அபி துலாபாரத்துக்கு என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டா கூட துலாபாரம் கரெக்டா ஈக்குவல் வர்றதே இல்லை. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையேன்றாங்க. உடனே அங்க இருக்க சாமியார், உன்னுடைய கழுத்துல இருக்க நகர்ந்து எல்லாமே எடுத்து ஒன்னு போடுமான்னு சொல்றாங்க. எல்லாமே போடுறாங்க. அப்ப கூட அது சரியா வர்றதாதனால இப்ப அபியோட வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே என்னால வேண்டுதல் சரியா செய்ய முடியலையேன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம அபி நேரா போயிட்டு, எதுக்காக இப்படி என்ன சோதிக்கிற, இவர் என் கழுத்துல விருப்பம் இல்லாத இந்த தாலி கட்டினாரு, அந்த தாலியவே உனக்கு காணிக்கையா கொடுக்குறேன், அப்பவாது நீ இதை பண்ணுவேன்னு நம்புறேன்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு தாலியை கழட்ட போறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் வேண்டான்னு சொல்றாங்க. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியலன்னு சொன்னதும் உடனே தாலி கழட்ட போகும்போது நம்ம அபியோட கையில இருக்க $1 விழுந்து அது ஈக்குவல் ஆயிடுது. உடனே முரளிகிருஷ்ணா, அத்தை என்னத்தை இது, எல்லாமே அபிக்கு ஆறுதலா நடக்குது. அந்த ராகவ் அபியோட கழுத்துல அவ்வளவு திமிர அந்த தாலியை கட்டினா, அதை கழட்டி விற்க போறேன்னு அவ்வளவு சந்தோஷத்துல இருந்தேன், கடைசியில என்னடனா இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராகவ் ஒரு பக்கம் அபின்னு நினைச்சு ரொம்பவே ப்ரௌடா இருக்காங்க. முரளி இல்ல, இதுக்கு மேலேயும் இந்த மாதிரி நம்பிக்கை வர வச்சா ராகவ் கண்டிப்பா அபி கூட சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அபியோட நிலையை அவன் சந்தேகப்படணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பண்ண போறேன்னு சொல்லிட்டு நேரா விக்னேஷோட வீட்டுக்கு எப்படியாவது வர வைக்கணும், எப்படி வர வைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு முரளி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.